வெளிப்படுத்தப்படுகின்றதா ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஊழல்? தொடர்ந்துமே கரக்கட்டா சம்பந்தப்பட்ட விடயத்தில் ரணில் கூறிய விடயம் என்ன? வசந்த கருணாகுட தொடர்பில் மஹிந்த தெரிவித்த முக்கிய விடயம். தொடர்ந்து பேசலாம். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கனுடைய மகன் கசுன் திசாநாயக்க தொடர்பாக விமல் வீரவன்ச அவர்கள் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்றார். மிகின் லங்கா நிறுவனத்தில் எந்த ஒரு தகுதி நிலைகளும் இல்லாமல் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கனுடைய மகன் அங்கே சேர்கின்றார். உண்மையிலே அவர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு எந்தவித தகுதி நிலைகளும் இல்லை. அதற்கு பிறகு இந்த மிகின் லங்கா நிறுவனம் மூடப்பட்ட பிறகு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கனுடைய மகனுக்கு எவ்வாறு வேலை கிடைத்தது? உண்மையிலேயே மற்றவர்களுடைய மோசடி பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அண்மையில் ஜோசித ராஜபக்ச அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக, அதாவது கடற்படையினுடைய கடேட் பிரிவில் எந்த ஒரு தகுதி நிலைகளும் இல்லாமல் சேர்த்து கொள்ளப்பட்டார். பின்னர் அரச சொத்தில் வந்து அல்லது அரசாங்கத்தினுடைய பணத்தில் வந்து பிரித்தானியாவினுடைய ரோயல் கடற்படை அகாடமியில், ரோயல் கடற்படை கல்லூரியில் அவர் சேர்ந்து கொள்கின்றார். இதுவும் அரசாங்கத்தினுடைய பணத்தில் தான் செய்யப்பட்ட ஒரு விடயம். உண்மையிலேயே இந்த விடயத்தில் அரசாங்கத்தினுடைய பணம் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தகுதி நிலையும் இல்லாத ஒருவர் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றார். இதால் இன்னொருவருடைய வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகள் ஜோசிய ராஜபக்சவையில் மேற்கொள்ளப்பட்ட அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட அந்த அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகு இது சம்பந்தமான விடயத்தில் இன்னொருவர் கைது செய்யப்படுகின்றார், வசந்த கருணாகுட. அதாவது முன்னை நாள்களில் கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாகுட அவர்கள் கைது செய்யப்படுகின்றார். அவரும் இந்த ஜோசிய ராஜபக்ச கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பாக அன்றைய காலத்தில் ஜோசிய ராஜபக்ச அவர்கள் 2006ஆம் ஆண்டு இணைத்துக் கொள்ளப்படுகின்ற பொழுது கடற்படை தளபதியாக இருந்தவர் வசந்த கருணாகுட அவர்கள் இந்த குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்படுகின்றார். ஆகவே இவ்வாறாக பலர் இந்த தகுதி நிலைகள் இல்லாமல் இந்த சேவையாற்றியவர்கள் அல்லது தகுதி நிலைகள் இல்லாமல் ஒரு பதவியில் வந்து அவர்களுடைய வெற்றியுடன் நிரப்பப்பட்டது என்கிற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கனுடைய மகன் தொடர்பான ஒரு மோசடியும் இருக்கின்றது. அதுதான் இது. அதாவது மிகின் லங்கா நிறுவனத்தில் வந்து தகுதி நிலைகள் இல்லாமல் சேர்க்கப்பட்டதும், பின்னர் மிகின் லங்கா நிறுவனம் மூடப்பட்ட பிறகு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் அவர் சேர்க்கப்பட்டதும் என்பது ஒரு மோசடி தொடர்பான விடயம்தான் என்கின்ற விமர்சனத்தையும் குற்றச்சாட்டு ரீதியாக விமல் வீரவன்ச அவர்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் மேலே சுமத்தி இருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த விடயம் இந்த அரசாங்கத்தில் அரசியல் பழிவாங்கல்கள் தான் மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்ற ஒரு விமர்சனமாகத்தான் அமைந்திருந்தன என்று சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேற்று ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் வசந்த கருணாகுட அவர்கள் சம்பந்தமான ஒரு புகழாரத்தை சூடியிருக்கிறார். வளமையாகவே இந்த ராஜபக்ச குழாமினர் ஒருவருக்கு புகழாரம் சூட வேண்டும் என்றால் அவர்கள் எடுத்துக்கொண்டு வாழது விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமான விடயங்களைத்தான். அதே போலதான் புலிகள் அமைப்பினுடைய ஒரு கடற்படை கப்பல் ஒன்று இங்கே வர்றதுக்கு முதலே அது கடல்லையே அழித்தொழிக்கப்பட்டது. அந்த செயலை செய்தது வசந்த கருணாகுட அவர்கள். அப்படியான செயல்களை செய்தவர்களுக்கு இந்த அரசாங்கம் சூற்ற புகழாரம் என்றது அவர்களை சிறைக்கு செல்ல வைக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் கைதின் பின்னர் அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கொண்டு போகிறதும் தான் ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையிலேயே இப்படியான நபர்கள் ஒரு பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்கள் ஏன் இனிமே பாராட்டப்படவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பதக்கங்களாக இருக்கட்டும், விருதுகளாக இருக்கட்டும், இந்த நாட்டுக்கு அவர்கள் செய்த தியாகங்களுக்காக கொடுத்ததான் அந்த பதக்கங்களையும் விருதுகளையும் இந்த அரசாங்கம் மதிக்கவில்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு விமர்சனமாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் முன்வைத்திருந்தார். அண்மையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிலைமைகள் சார்ந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். ராஜபக்சர்களுக்கு ஆதரவானவர்கள் அல்லது ராஜபக்ச குழாமினர் மேலேயோ இந்த அரசாங்கம் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது என்றது வந்து இந்த அரசாங்கத்து மேலே நாங்கள் காட்டுற விடயம் அல்ல. இது உண்மையிலேயே இந்த மக்கள் இன்னுமே எங்களோடு தான் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை வெளிப்படுத்துகிறது என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரசியல் பரப்பில் தொடர்ந்து பயணிப்பீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இன்னும் எங்களுடைய சேவை மக்களுக்கு தேவையாகத்தான் இருக்கின்றது, நாங்கள் செய்த சேவைகள் போதாது, இன்னும் நிறைய விடயங்களை மக்களுக்கு செய்ய வேண்டி இருக்கின்றது என்று முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பில் பேசினதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இப்போ இவர் இந்த புகழாரத்தை சூடியிருக்கின்றார். வசந்த கருணாகுட கடற்படை தளபதியாக கடற்படை தளபதியாக முன்னர் செயல்பட்ட வசந்த கருணாகுட அவர்கள் மீதான ஒரு புகழாரத்தை சூட்டியிருக்கின்றார். அதற்கு வழக்கம் போல இந்த புலிகள் அமைப்பினர் சார்ந்த விடயத்தை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தின் மீதான ஒரு விமர்சனமாகவும் இது பார்க்கப்படுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம், கிட்டத்தட்ட இந்த ராஜபக்ச குழாமினர் சார்ந்தவர்கள் அல்லது முன்னைய காலகட்டங்களில் ராஜபக்சர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அமைச்சர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். அதே போலதான் விஜயாச ராஜபக்ச அவர்களுடைய மகன் ரஹித ராஜபக்ச அவர்களுடைய கைதும் காணப்படுகின்றது. ரஹித ராஜபக்சவோட இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொரோனா அமைப்பாளர் கைது செய்யப்படுகின்றார். ஒரு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்படுகின்றார். இந்த கைதுக்கு பிறகு விஜயதாச ராஜபக்ச அவர்கள் மேலேயும் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம் என்கிற விடயங்கள் பேசப்படுகின்றன. இனிவருங்காலங்களில் விஜயதாச ராஜபக்ச அவர்களும் கைது செய்யப்படலாம் என்கிற விடயம் பேசப்படுகிறது. இந்த கைதின் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, கரக்கட்டா என்கின்ற ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினர் ஒருவரை சிறை மாற்றம் செய்வது சம்பந்தமாகவும் தடுப்பு காவலில் இருந்து சாதாரண ஒரு தடுப்பில் வைப்பது சம்பந்தமான விடயத்துக்கே அவருடைய மனைவியிலிருந்து 120 மில்லியன் ரூபாய் அவர்கள் லஞ்சமாக பெற்றுக்கொண்டிருந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் ரஹித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ரோகன் அமைப்பாளர் இன்னொரு அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான விடயத்தில் விஜயதாச ராஜபக்சவும் சம்பந்தப்பட்டிருப்பாரா என்பது தொடர்பான விசாரணைகளும் அண்மை காலமாக போய்கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக இந்த ரஹித ராஜபக்ச அவர்கள் துபாய்க்கு சென்றிருந்தார். அதே காலப்பகுதியில் விஜயதாச ராஜபக்ச அவர்களும் துபாய்க்கு சென்றிருந்தார். அங்கே இது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே அடுத்த கட்டமாக இந்த விஜயதாச ராஜபக்சனுடைய கைது தான் பெரிய அளவில் பேசப்படலாம் என்கின்ற விடயம் ஒரு வகையில் ஒரு ஊடக பேசுபொருளாக அமைந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த விஜயதாச ராஜபக்ச சம்பந்தமான விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு முக்கிய விடயம் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பிட்ட நபர்களை சந்தித்த இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த விடயத்தில், அதாவது கரக்கட்டா சம்பந்தப்பட்ட விடயம், அவர் கைது செய்யப்படுகின்ற பொழுது அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தது நான் தான். அப்பொழுது ஜனாதிபதியாக நான் இருக்கின்ற பொழுது பாதுகாப்பு அமைச்சர் என்கின்ற வகையில் முக்கியமான ஆவணங்கள் என்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. உண்மையிலேயே அது ஒரு சட்ட ரீதியான சட்ட வழிவகைகளுக்கு உட்பட்டு தான் அந்த கைதுகள் இடம்பெற்றன. இதில் எந்த ஒரு தனி மனிதர்களோ தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது, தலையிட்டிருக்க வேண்டிய வாய்ப்புகளும் இல்லை. ஆகவே விஜயதாச ராஜபக்ச இந்த விடயத்தில் தண்டிக்கப்பட வேண்டிய நபர் அல்ல. அவர் மேலே சாட்டப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டும் பொய்யானது என்கின்ற பொருள்பட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஒன்றிணைவு என்பது அண்மை காலமாக ஒரு பெரிய அளவில் பேசப்படுற விடயமாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி ஒன்றிணைய போகின்றது என்கின்ற விடயங்களும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உள்ளக வட்டாரங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ற விடயங்களும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்றைய எதிர்க்கட்சிகளுக்கு ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கின்றது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவிலான ஒரு பெரும்பான்மையோட இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே இவர்களுடைய பெரும்பான்மை சார்ந்த விடயத்துக்காகவும் அடுத்த தேர்தல்களில் தங்களுடைய வெற்றிகளை ஈட்டிக் கொள்வதற்காகவும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒன்றிணைய தொடர்பாக பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கட்சிகளாக இணைந்து விமர்சிக்கின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. பொதுஜன பெரமுன இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சவோ, நாமல் ராஜபக்சவோ, அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட முன்னைய காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான விடயங்கள் சார்பாக இந்த அரசாங்கத்தை விமர்சிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பௌத்தத்துக்கு இந்த அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கவில்லை என்பது தொடர்பாக விமர்சிச்சிருந்தார். ஆகவே ஒரு பாதையில் ஒன்றிணைய வேண்டிய ஒரு சூழல் ஒன்று இந்த எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய இந்த விமர்சனம் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுற விமர்சனங்களுக்கு இந்த அரசாங்கம் அடுத்த கட்டமாக என்ன பதில் சொல்ல போகின்றது என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்க ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது.